அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு புதன், 5இல் சூரியன் சனி செவ்வாய், 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமத்தில் குரு, 10இல் கேது பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4இல் புதன், 5இல் சூரியன் செவ்வாய் இருப்பதால் எதிர் நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக சற்று கவனம் தேவை. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். தொழில் போட்டி காரணமாக ஒவ்வொரு முடிவுகளிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இந்த நேரத்தில் தொழில் விஸ்தரிப்பு வேண்டாம். தொழிலில் அகலக்கால் வைத்தல் கூடாது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறருடைய வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டாகும். ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. பொழுதுபோக்கு விஷயங்களில் மனம் ஈடுபடலாகாது. நன்றாக படித்தல் வேண்டும். ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 5இல் லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. பிள்ளைகளால் பெருமைகள், புகழ் உண்டாகும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து தாங்கள் செய்த முயற்சிகள் அனைத்தும் பலன் அளிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு ஆடம்பர பொருட்களை தாங்கள் வாங்கலாம். ஆலய பணிக்கு செல்வீர்கள், உதவுவீர்கள். 4ஆம் இடத்தில் ராகு மற்றும் ஆரம்ப நாட்களில் புதனும் இணைந்து செல்கிறார்கள். குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் கேது. கணவன் மனைவி உறவுகளில் சில நேரங்களில் கருத்து வேற்றுமை வரலாம். பண பற்றாக்குறை சில நேரங்களில் வரலாம். வரவும் உண்டு, செலவும் உண்டு. உத்தியோகத்தில் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும். உழைப்பு அதிகமாகும். உயர் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு வேண்டாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். மற்றபடி வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.